ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மைசூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வர்ற வந்தே பாரத் ட்ரெயின் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் விவரமாக பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நண்பர்களே, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரெயின் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா மைசூர்லேருந்து சென்னை சென்ட்ரலில் வருது. மைசூரில் கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 1:05. சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிற டைம் ஈவினிங் 7:20. டோட்டல் ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 hours 15 minutes. 2 types ஆஃப் சீட் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் அப்புறம் சிசி. ட்ராவல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 500 kilometers. டோட்டல் ஸ்டாப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 stops இருக்குது. 2 states க்ராஸ் பண்ணுது இந்த வந்தே பாரத் ட்ரெயின். இப்போ நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:55 அந்த டயத்துக்கு நம்மளுக்கு கேஎஸ்ஆர் பெங்களூரு அங்கே ரீச் ஆகிடுச்சு. நம்ம அங்கேருந்து தான் நம்ம இந்த ட்ரெயினில் போர்ட் ஆகிறோம். நமக்காக அலோகேட் பண்ணப்பட்ட சீட்டில் நம்ம உட்காந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes கேப்புக்கு அப்புறம் ட்ரெயின் கிளம்புது. டோட்டலாக 4 stops இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு மைசூர், அப்புறம் கேஎஸ்ஆர் பெங்களூரு, அதுக்கப்புறம் காட்பாடி. ஃபைனல் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல். டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர் ஹெட்டுக்கு 970 அந்த ரேஞ்ச் வருது, இன்க்ளூடிங் ஃபுட். இதில் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம லேப்டாப் அந்த மாதிரி பொருள் வைக்கிறதுக்காக ஒரு திங்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம சீட்டுக்கு கீழே இருக்கும். அப்புறம் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வைக்கிறதுக்கு, அப்புறம் ஃபுட் ரெஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் நம்ம போர்டான உடனே நியூஸ் பேப்பர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம ஃபுட் செலக்ட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க. ஃபுட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீ, அப்புறம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் ஃப்ரூட் ஜூஸ், சமோசா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அது ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது. எல்லாமே ஒர்த்தாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஸ்டைல், வெஸ்டர்ன் ஸ்டைல் ரெண்டுமே இருக்குது. எல்லாமே நீட்டாகவே இருக்குது. இது எல்லாமே பட்டன் டைப் தான். பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும், அந்த மாதிரி தான் இது கொடுத்துருக்குறாங்க. சீட் அரேஞ்ச்மெண்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குது. ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு. ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. வெயில் அதிகமாச்சுன்னா நம்ம அது கீழே. இயற்கை ரசிப்பவர்கள் கண்டிப்பாக இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம உள்ளேருந்து வெளியே பார்க்கலாம், வெளியேருந்து உள்ளே பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனில் என்ன ஸ்டாப் வந்திருக்கிறோம், அப்புறம் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா டீட்டெயில் நம்ம பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரெயின் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம சென்னை சென்ட்ரலுக்கு 7:20 அந்த டயத்துக்கு ரீச் ஆகிட்டோம். நண்பர்களே, இந்த ட்ரெயின் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபுட் ரொம்பவே அருமையாக இருந்தது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அப்புறம் பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச். பாய்.